ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சுவையான இஞ்சி ஊறுகாய் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரியே இருக்கும். மாங்காவோட ஸ்மெல் வரும், ஆனால் மாங்காவோட புளிப்பு இருக்காது, இஞ்சியோட காரம் இருக்காது. அதனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, குடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஊறுகாயிலே இது ரொம்ப நல்ல ஊறுகாய், அடிக்கடி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு நம்ம மாங்காய் தொக்கு செஞ்சோம் இல்லையா, நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் பார்த்துருந்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி துருவிக்கோங்க. துருவிட்டு இதை இந்த தோலை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு அலசிட்டு நல்லா காய வச்சுட்டு ஈரம் இல்லாமல் செஞ்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா மாங்காவோட புளிப்பு இருக்காது, மாங்காவோட ஸ்மெல் தான் இருக்கும், ஆனால் புளிப்பு இருக்காது. அதனால் இந்த புளி நம்ம சேர்த்துக்கணும். இதை துருவி இப்போ இதை எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றதை நம்ம போய் பார்க்கலாம். மாங்காய் தொக்குக்கு செஞ்ச மாதிரி எல்லா ஊறுகாயிலையுமே இந்த வெந்தயம் கடுகு பொடி ரொம்ப ஒரு மஸ்டான ஒரு இன்க்ரீடியண்ட் அது. அதனால் அதை கண்டிப்பாக நம்ம அதை சேர்த்துக்கணும். அதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் கடுகும் எடுத்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இதை நான் ரிசர்வ் பண்ணியே வச்சுப்பேன், நம்ம ஊறுகாய் செய்யும் போதெல்லாம் சேர்த்துக்கிறதுக்காக. இதே ரேஷியோ தான். இப்போ இது அப்படியே நம்ம பொடிச்சு இதில் போட போகிறதில்ல, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதனால் இதை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நல்ல அகண்ட வானல் எடுத்துகிட்டு நல்ல தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நிறையவே சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் தாளிச்சிக்கோங்க. எண்ணெய் சேர்க்குறது எதனாலனா 15 நாள் கிட்ட கூட நீங்கள் வெளியே வச்சுருந்தா கெடாமல் இருக்கும். ரெஃப்ரிஜரேட் பண்ணாமல் வெளியே வச்சுருந்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ இந்த துருவின இஞ்சியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கல் உப்பு தீந்துருச்சு, அதனால் நான் பொடி உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துருக்கேன். ஆனால் இஞ்சி சில சமயம் தன்மை மாறுபட்டு வரும். வாயில் போட்டு பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதுலேயே அது வெந்து வரணும், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வரணும். அதனால் இதை அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விடுங்க. இதை பாருங்கள், இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்து நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடைசியாக தான் இந்த பொடி சேர்க்கணும். சேர்த்து 2 நிமிஷம் கிளறி எடுத்தோம்னா நம்மளுடைய இஞ்சி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நீங்கள் வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரி ஊறுகாய் ரெசிபீஸ் போட்டிருக்கேன். எல்லாத்தோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். டைம் இருக்கும் பொழுது நம்ம சேனலை மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம்.